ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான காரசாரமான மீன் குழம்பும் மீன் ஃப்ரை ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா அந்த புளி தண்ணியில் கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரைச்சி செய்கிறதுனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி கரைச்சதுக்கு அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். 3லேருந்து 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் நான் இன்றைக்கி குழம்பு செஞ்சு காட்டியிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக செய்கிறதா இருந்தால் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதிகப்படுத்திக்கிங்க. மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் அரைச்ச ஜார்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. கடைசியாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். மீன் குழம்பு செய்யும் போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம செஞ்சிடணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப அதில் புளிப்பு சுவையெல்லாம் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு தாளிக்கிறதுக்கு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி மீன் குழம்பு வெண்டைக்காய் போட்டு தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் ஒரு 6 வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். நிறைய பேர் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க. மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வெண்டைக்காவை ஸ்கிப் பண்ணிக்கிங்க. வெண்டைக்காய் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அடுத்து கரைச்சி வச்சிருக்கிற மசாலா புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன்.
எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடணும் மூடி போட்டு. அது வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடணும். அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மீன் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டுக்கணும், அப்போ தான் மசாலா எல்லாமே உள்ளே நல்லா இறங்கும். காரத்துக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதிகமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துடக்கூடாது, கசக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கறதுனால கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். மீனில் மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாமே மீனில் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து மீனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கும் போது ஆயில் நல்லா ஹீட் ஆகி இருக்கணும். ஹீட் ஆகினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு மீன் எல்லாத்தையுமே சேர்க்கணும். அப்போ தான் மீன் நல்லா உள்ளேயும் வேகும். ஒரு சைடு மீன் பொரிஞ்சதுக்கப்புறம் மறு சைடு திருப்பி போட்டு பொரிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுட சுட மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.